வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் திடீர் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தண்ணீர் தேவைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குடிநீர் தொட்டி இருக்குது. அந்த குடிநீர் தொட்டியில் தான் தண்ணீர் தேவை எல்லாத்தையும் தீர்த்துக்கிறாங்க. திடீர்னு அந்த தண்ணீர் தொட்டியை ஒரு குரூப்பு அடித்து உடச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பகுதியில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்கல்ல, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த தண்ணி தொட்டியை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஓட்டு போடலை. சரி, ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் ஓட்டு போடலைன்னா இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்துச்சுல்ல, அப்பயாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கும்ல, அப்பயும் ஓட்டு போடல. இதனால கடுப்பாகி போன ஊராட்சி மன்ற தலைவரோட புருஷர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏண்டா எங்களுக்கும் ஓட்டு போட மாட்டேன், திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன், அப்போ நாங்கள் கட்டி கொடுத்த தண்ணி தொட்டி மட்டும் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி 50 பேரோட போய் அந்த தண்ணி தொட்டியை அடித்து உடைச்சி நாஸ்தி பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா அந்த தண்ணி தொட்டி அவங்க அப்பா வீட்டு காசுல கட்டினது. யார் அப்பா வீட்டு காசுல? அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்காக அவங்க அப்பா வீட்டு காசுல கட்டினது. என்னமோ தன்னோட சொந்த காசுல கட்டி கொடுத்த மாதிரி போய் அடிச்சு உடைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மக்கள் பேரை சொல்லி அந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளவு காசு கொள்ளையடிச்சிருப்பாங்க. என்னமோ இவங்க அப்பா வீட்டு காசுல கட்டின மாதிரி, இவங்க சொந்த கை காசு போட்டு கட்டின மாதிரி, எனக்கு ஓட்டு போடல அதனால இந்த தண்ணி தொட்டியை நாங்கள் கட்டினோம், இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சு உடைக்கிறான்னா எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு சர்வாதிகார மென்டாலிட்டி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடிச்சு உடைச்சதும் இல்லாமல் ஜாதி பேரை சொல்லி திட்டிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே இவங்களாம் சோறு தான் திங்கிறாங்களா இல்லை வேற எதுவும் திங்கிறாங்களா அப்படின்றது புரியவே மாட்டுது. இவ்வளவு கடுமையாலாம் நான் யாரையுமே பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, மக்களோட அடிப்படை தேவை ஒரு குடிநீர். இங்கே குடிநீர் கிடைக்காம எத்தனை மக்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடிநீர் தேவையை ஒரு தொட்டி வச்சிருந்த தொட்டியை அடிச்சு ஒருத்தையும் உடைக்கிறானா, அவெல்லாம் உண்மையிலேயே சோறு திங்கிறவன் கிடையாது. அதுக்கு வேற ஏதாவது தின்னுட்டு போகலாம் அவங்க கட்சிக்காரனோட. நன்றி.